2008 ஃப்ளோரிடாவில் 14 வயசு உள்ள ஒரு பொண்ணை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ண குற்றத்துக்காக ஒருத்தனுக்கு 13 மாதம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதே ஆளை 2019 ஒரு ப்ரைவேட் ஐலாண்டில் பார்ட்டின்ற பேரில் பொண்ணுங்க குழந்தைங்களை கடத்தி வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ண வச்சுருக்கான்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1-2ன்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100க்கும் மேலே பெண்களை குழந்தைங்களை ரேப் பண்ணியிருக்கான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? இவன் பார்ட்டிக்கு எப்படி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் டைம் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடராக இருந்தவன் பின்னாடி ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டர் ஆகுறான். அதுக்கப்புறம் பெரிய கம்பெனிஸ் அண்ட் அதோட சிஇஓஸோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது. ட்ரம்ப், பில் கேட்ஸ், எலான் மஸ்க், அவ்வளோ ஏன் பிரிட்டிஷ் பிரின்ஸ் ஆண்ட்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க. இதில் சில பேர் நாங்கள் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் பார்ட்டிக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்க. பட் அவங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் கான்வர்சேஷன் பார்த்தா அப்படி தெரில. பிரின்ஸ் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் மேலே செக்ஷுவல் அப்யூஸ் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக குயின் எலிசபெத் அவரை ராயல் பேலஸ்லேருந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க. அண்ட் பிரிட்டிஷ் மிலிட்ரி ஃபோர்ஸோட தலைமை பொறுப்பில் இருந்து விலக சொல்லியிருக்கிறாங்க. இவர் மட்டும் இல்லை, ட்ரம்ப்போட வீடியோவே ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ஆள்கிட்ட பிட்காயின் பற்றி பேசியிருக்காங்க, வைரஸ் பற்றி பேசியிருக்காங்க. சேட்ஸ் அண்ட் மெயில்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. 2019 அவனை அரெஸ்ட் பண்ணும்போதே இதெல்லாம் வெளியில் வந்திருக்கணும். அப்போவே வர வேண்டியது இப்போ தான் வருது. இந்த ஆள் ஜூலை 2019 அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் மந்த் ஜெயிலில் சூசைட் பண்ணி இறந்து போகிறான். எங்கே இந்த ஆள் மூலயமா எல்லோரும் மாட்டிக்க போகிறாங்களோன்னு கொன்னுட்டு சூசைட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.